திருச்செந்தூர் கடலோர பகுதியில் நேற்று மாலை முதல் தொடர்ந்து திமிங்கலங்கள் கரை ஒதுங்கி வருகின்றன. இன்று காலை மணப்பாடு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட திமிங்கலங்கள் கரை ஒதுங்கியுள்ளன. இவற்றில் 20க்கும் மேற்பட்ட திமிங்கலங்கள் உயிரிழந்து விட்டன. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சுடலைக்குமார். சொல்லுங்க, மணப்பாடு பகுதியில் எத்தனை திமிங்கலங்கள் கரை ஒதுங்கி இருக்கு? இது பற்றி அங்க இருக்கும் மக்கள் என்ன கருத்தை பதிவு செய்யறாங்க? வணக்கம். அதாவது நேற்று மாலை 5:30 மணி முதல் கடற்கரை பகுதியில் திமிங்கலம், அதாவது குட்டி திமிங்கலம், டால்பின் வகையை போன்ற குட்டி திமிங்கலம் கடற்கரையில் ஒதுங்கியுள்ளது. சுமார் 100க்கும் மேற்பட்ட இந்த திமிங்கலங்கள் 200 கிலோவில் இருந்து 500 கிலோ, 1000 கிலோ என மிக அதிகமான எடை கொண்ட இந்த திமிங்கலங்கள் ஒதுங்கியுள்ளன. பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர், ஊர்காவல்துறையினர் அனைவரும் சேர்ந்து அதனை கடற்கரைக்குள் உள்ளே தள்ளிவிட்டனர். இருந்த போதிலும் நேற்று நள்ளிரவு முதல் இன்று அதிகாலை வரை தொடர்ந்து இந்த கடற்கரை பகுதியில் இந்த திமிங்கலமானது வந்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுது இன்று அதிகாலை முதல் மணப்பாடு கடற்கரை பகுதியில் அதிக அளவிலான அந்த திமிங்கலங்கள் சுமார் 50க்கும், நம் கண்ணுக்கு தெரிந்த அளவில் 50க்கும் மேற்பட்ட திமிங்கலங்கள் இந்த கடற்கரையில் ஒதுங்கியுள்ளன. ஆனால் 100க்கும் மேற்பட்ட திமிங்கலங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் 20க்கும் மேற்பட்ட திமிங்கலங்கள் இறந்துள்ளன. தொடர்ந்து இந்த பகுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரவிக்குமார் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதோ மீன்வளத்துறையினுடைய பேராசிரியர் ஜவஹர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரும் கேட்கலாம். சார் சொல்லுங்க. துறையினுடைய பேராசிரியர் ஜவஹர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரும் கேட்கலாம். சார் சொல்லுங்க. சார், ஷார்ட் ஃபின்ட் பைலட் வேலுன்னு சொல்லக்கூடிய ஒரு வேலுங்க. குளோபிசெஃபாலா மேக்ரோரிங்கஸ்னு சயின்டிபிக் நேம். இந்த மாதிரி இந்த பகுதியில் ரேரா ஒதுங்குறது வழக்கம். இதுக்கு முன்னாடி 1973 ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்தரா என்னன்றத பேசிட்டு நான் சொல்றேங்க. திமிங்கலமா டால்பின் வகையை சேர்ந்து இது டெல்பினிடைன்னு சொல்லக்கூடியதுங்க. பல்லுடைய ஒரு திமிங்கலம், பெரிய சைஸ்ல பெருசா இருக்கிறதுனால பல்லுடைய திமிங்கலன்னு சொல்றாங்க. எதனால சார் இறந்தது? இங்க இது அதுக்கான ஆராய்ச்சி இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கோங்க. என்னன்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய வரும். பிளீஸ். அதாவது மீன்வளத்துறை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் தொடர்ந்து இந்த பகுதியில் முகாமிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றன. இந்த திமிங்கலங்கள் எதனால் கரை ஒதுங்கின, எதனால் இறந்து கொண்டு, இதனை தடுப்பதற்கு என்ன வழி என்பது குறித்து தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சுடலைக்குமார், நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க.